ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அரோனா ஃபிஷ் மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அரோனா ஃபிஷ் மெயின்டெனன்ஸ் பற்றின 5 விஷயங்கள் பார்க்க போகிறோம். வீடியோ உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் அரோனா ஃபிஷ்ஷை பற்றி பார்ப்போம். அரோனா ஃபிஷ் ஒரு வைல்டு ஃபிஷ், ஓகேங்களா. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ரிவர் மங்கின்னு ஒரு பேர் இருக்குது. எதனால் இதுக்கு ரிவர் மங்கின்னு ஒரு பேர் வந்துச்சுன்னா, இது நல்லா ஹைட்டாக குதிக்கும், ஓகேங்களா. அது இருக்கிற சைஸோட 3 மடங்கு அதிகம் ஹைட்டாக குதிக்கும். இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 3 to 4 ஃபீட் கிட்ட வளரும், ஓகேங்களா. இந்த ஃபிஷ் ஜங்கிளில் இருக்கும். ஜங்கிளில் இருக்க ரிவரில் இருக்கிறதுனால அந்த ரிவருக்கு மேலே இருக்க செடியில் அந்த மாதிரி ஏதாவது பூச்சி இருந்ததுன்னா, செடியில் பூச்சி இருந்ததுன்னா, இது ரிவர்லேருந்து குதித்து அந்த பூச்சியை இது கடித்து தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு சாப்பிடும், ஓகேங்களா. அதனால தான் இதுக்கு ஒரு வாட்டர் மங்கி அப்படின்னு ஒரு பேர் கூட வந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ செகண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா அரோனா ஃபிஷ்ஷோட ஃபுட்டை பற்றி பார்க்க போகிறோம். அரோனா ஃபிஷ்ஷோட ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இன்செக்ட்ஸு, சின்ன சின்ன ஃபிஷ்ஷு, ரேட்டு கூட போடுவாங்க, ஓகேங்களா. இன்செக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு காக்ரோச், அதை கூட போடுவாங்க. ஈஸியாக கிடைக்கும், நம்ம வீட்டில் அங்கங்கே ஓடும். அதை எடுத்து நீங்கள் ஃபிஷ் டேங்கில் போட்டால் கூட அதை சாப்பிடுவோம், காக்ரோச்சஸ் கூட சாப்பிடுவோம். ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ் இருக்குது. மாலி, கப்பி, ஜீப்ரா அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி போடலாம், ஓகேங்களா. ஆனால் தயவு செஞ்சு செத்து போன மீனை மட்டும் போடாதீங்க. இப்போ ஒரு ஃபிஷ் டிசீஸில் செத்து போயிடுச்சுன்னா அந்த ஃபிஷ்ஷை நீங்கள் போடாதீங்க அரோனா ஃபிஷ்க்கு. ஏன்னா அந்த ஃபிஷ்ஷை டிசீஸ் வந்த ஃபிஷ்ஷை உங்கள் அரோனா ஃபிஷ் சாப்பிட்டுச்சுன்னா அந்த ஃபிஷ்க்கு டிசீஸும் உங்கள் அரோனா ஃபிஷ்ஷை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. அதனால செத்து போன ஃபிஷ்ஷஸ் தான் போடாதீங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், பில்லட்ஸில் நார்மல் அக்வேரியம் பில்லட்ஸ் போடவே போடாதீங்க. அரோனாவுக்கு மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள், நார்மல் பில்லட்ஸ் போடாதீங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் அரோனா ஃபிஷ்ஷஸ்க்காகவே ஒரு சில ஃபுட்டு இருக்கும், ஓகேங்களா. அரோனா ஸ்டிக்ஸ் அந்த மாதிரி அந்த ஃபுட்டை மட்டும் போடுங்க, ஓகேங்களா. உங்கள் அரோனா ஃபிஷ்ஷை உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை மட்டும் போடுங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வீக்லி ஒன்ஸ் ஜீப்ரா ஃபிஷ் போடுங்க, ஓகேங்களா. உங்கள் அரோனா ஃபிஷ் இப்போது இந்த வீடியோவில் தெரிகிற அரோனா ஃபிஷ் சைஸாக இருந்தால் வீக்லி ஒன்ஸ் ஜீப்ரா ஃபிஷ் போடுங்க. அதாவது ஒரு பேக்கெட் ஃபுல்லாக விற்கும், ஓகேங்களா. குளத்தூரில் ஒரு 160 அதை போல் விற்கும், ஓகேங்களா. அந்த மாதிரி ஜீப்ரா ஃபிஷ்ஷை செப்பரேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தோடனே மொத்தமாக உங்கள் டேங்கில் போட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக செப்பரேட் பண்ணி ஜீப்ரா ஃபிஷ்ஷை உங்கள் அரோனா ஃபிஷ்க்கு போடுங்க, ஓகேங்களா. இப்போ தேர்டு அரோனா ஃபிஷ்ஷோட குணத்தை பற்றி பார்க்க போகிறோம். அரோனா ஃபிஷ் ரொம்ப ஷையான ஃபிஷ், ஓகேங்களா. அது நீங்கள் டேங்க்கில் ஒரு ஃபிஷ் வச்சுருந்தீங்கன்னா அந்த அரோனா ஃபிஷ்ஷோட மவுத்தோட கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் அரோனா ஃபிஷ்ஷை அந்த ஃபிஷ்ஷை எதுவும் பண்ணாது, ஓகேங்களா. ஆனால் அது வாய்க்குள்ளே போகிற மாதிரி சின்ன ஃபிஷ்ஷாக கண்டிப்பாக சாப்பிட்றோம், ஓகேங்களா. இப்போ அந்த இந்த கிளிப்லேயே பார்த்தீங்கன்னா அரோனா ஃபிஷ்ஷை கூட ஒரு மாலி சுத்தம், ஓகேங்களா. அந்த மாலியை அதால் சாப்பிட முடியும், ஏன்னா அது வாயோட கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஓகேங்களா. நான் அரோனா ஃபிஷ்ஷை எப்படி வளர்த்துருக்கேன்னா, அரோனா ஃபிஷ் கூட சிக்லெட் விட்டு வளர்த்துருக்கேன், பேரட் ஃபிஷ் விட்டு வளர்த்துருக்கேன். அது ஒன்றுமே பண்ணாது, ஏன்னா அந்த பேரட் ஃபிஷ் அரோனா ஃபிஷ் மவுத்தை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் அரோனா ஃபிஷ்ஷை அதை எதுவும் பண்ணாது, ஓகேங்களா. அப்படி இந்த அரோனா ஃபிஷ் மோஸ்ட்லி என்ன சொல்லணும்னா ஃப்ளவரானுக்கும் அப்படியே ஆப்போசிட். ஃப்ளவரான்னா நம்ம கை வச்சா நம்ம கூட விளையாட வரும், ஆனால் இது நம்ம கையை பார்த்து பயந்து விடும், ஓகேங்களா. இது அக்ரெசிவ் ஃபிஷ்னும் சொல்ல முடியாது அரோனா. அது வாய் சைஸ்குள்ளே போகிற மீன் எதுவும் இருந்தாலும் அதை சாப்பிட்ரும், ஓகேங்களா. நீங்கள் உங்கள் அரோனா கூட இன்னொரு அரோனா கூட வச்சு வளர்க்கலாம், ஓகேங்களா. இப்போ ஃபோர்த் அரோனா ஃபிஷ்ஷஸ்க்கு வர டிசீஸை பற்றி பார்க்க போகிறோம். அரோனா ஃபிஷ்க்கு நிறைய டிசீஸ் வரும். அதில் காமனான ஒரு 2 டிசீஸ் சொல்கிறேன் நான். ட்ரூப்பை, ஃபின்ரான், இந்த 2 டிசீஸ் காமனாக அரோனாவுக்கு வரும், ஓகேங்களா. ட்ராப்பை எதனால் வருதுன்னா, இப்போது உங்கள் டேங்க்கில் கோல்டு ஃபிஷ் விட்டுருந்தீங்கன்னா வச்சுக்கேன், அரோனா ஃபீடிங்காக கோல்டு ஃபிஷ் விட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கேன், அந்த கோல்டு ஃபிஷ் கீழே போயிடும், ஓகேங்களா. கீழே போய் ஸ்விம் பண்ணும். இப்போது அந்த உங்கள் அரோனா ஃபிஷ் கோல்டு ஃபிஷ்ஷை பிடிக்கணுன்னா அது அதோட ஐயை கீழே திருப்பி தான் பார்க்கணும், ஓகேங்களா. அந்த கீழே திருப்பி பார்க்குறதுனால உங்கள் அரோனா ஃபிஷ்ஷோட ஐக்கு மேலே கொஞ்சம் கேப் வந்துடும். அந்த கேப் வந்துச்சுன்னா அந்த கேப் நடுவில் கொழுப்பு சேர்ந்துடும்.
அந்த மாதிரி கொழுப்பு சேர்ந்துச்சுன்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணி தான் உங்கள் அரோனா கண்ணை இது பண்ண முடியும். அதாவது என்னென்னா ஆப்ரேஷன் பண்ணி அந்த கொழுப்பு எடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி அந்த மாதிரி கொழுப்பு சேர்கிறதுனால உங்கள் அரோனா எந்த விதத்தையும் அஃபெக்ட் பண்ணாது. என்ன அதோட ஐஸ் மட்டும் கீழே பார்க்கும். ஓகேங்களா? உங்கள் அரோனாவோட ஹெல்த் இஷ்யூஸ்க்கு எந்த பாதிப்பும் வராது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு டிசீஸ் வந்து டெயில் ராட். டெயில் ராட் எதனால் வருதுன்னா வாட்டர் வந்து குவாலிட்டியாக இல்லைன்னா மீன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுனாவும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போடுறீங்க பார்த்தீங்களா ஃபீடிங் ஃபிஷ்ஷு, அந்த ஃபிஷ் கிட்ட இருந்தும் பரவலாம். ஓகேங்களா? அப்புறம் வந்து இன்னொன்று ஓவர் க்ரௌடிங்னாலையும் இந்த ப்ராப்ளம் வரலாம். ஓகேங்களா? காய்ஸ், இப்போ லாஸ்ட்டாக 5th வந்து அரோனா ஃபிஷ்ஷோட டிஸ்அட்வான்டேஜ் பார்க்க போகிறோம். அதாவது அரோனா ஃபிஷ்ஷோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் என்னால் அரோனா வர முடியாதா அப்படின்னு தோணும். சரிங்களா? அது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால், அரோனா வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க. அது வந்து 3 ஃபீட் 4 ஃபீட் கிட்ட வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இப்போ ஒரு 2 ஃபீட் டேங்க்கில் வளர்க்குறீங்கன்னா, நீங்கள் வந்து அடுத்த டேங்க் ரெடியாக இருந்தீங்கன்னா அது நீங்கள் அரோனா ஃபிஷ் தாராளமாக வளர்க்கலாம். எனக்கு டேங்க் வாங்க ரெடியாக இல்லை, ஆனால் எனக்கு அரோனா ஃபிஷ் வளர்க்கணும்னு தோணுது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 2 ஃபீட் டேங்க்லேயே வளங்க. ஒரு அரோனா குறிப்பிட்ட சைஸ் வளர்ந்த உடனே நீங்கள் வந்து அரோனாவை சேல் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதுதான் வேறு வழியில். நீங்கள் டேங்க் வாங்குறீங்கன்னா நீங்கள் தாராளமாக அரோனா வளர்க்கலாம். சின்ன டேங்க்கில் அரோனா வச்சு வளர்க்குறது அவ்வளோவா பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து உங்களால் டேங்க் வாங்க முடியலன்னா நீங்கள் வந்து அந்த அரோனா வந்து சேல் பண்ணுறங்க. இன்னொரு புதுசாக ஒரு அரோனா வாங்கி வளங்க. ஓகேங்களா? இதுதான் அந்த டிஸ்அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து வாரம் வீடியோ வரும். வாரத்துக்கு ஒரு 3 to 4 வீடியோஸ் கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். ரெகுலராக வீடியோ போடும். நம்ம சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்திக்கோங்க. ஓகே.